வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத குடும்பம். நீங்க தான் உங்க வீட்டு பொண்ண இந்த குடும்பத்துல கொடுக்க போறீங்களா? நடக்காது. நான் சும்மா விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா இந்தாங்க. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மீனாட்சி, இந்த வீட்டுக்கு சந்தோஷம் எப்பவுமே நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுத்து தற்காலிகமா நிம்மதியை கொடுத்து அப்புறம் பறிச்சிடுறான். ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? அது இல்லை மீனாட்சி, ஆனந்தி குழந்தையோட வந்தா கொஞ்ச நாளைக்கு அதை தூக்கி கொஞ்சிற பாக்கியம், அது விளையாடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இப்ப எல்லாமே போச்சு. இந்த வீடே வெறிச்சோடி போச்சு. அவங்க தான் தனி கொடுத்தன போயிட்டாங்கல்ல. காலையில எழுந்திருச்சு வந்த உடனே சரவண எங்கேன்னு என் கண்ணு தேடுதுமா. அவன் இங்க இல்லைங்கிறத இன்னும் என் மனசுல பதிய வைக்க முடியல. என்னம்மா? அம்மா இது பாருங்க, முதல்ல நீங்க நிம்மதியா இருங்க. ஏமா அவங்க எங்கம்மா போயிட போறாங்க? இதோ காஞ்சிபுரத்துல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? எல்லாமே ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். காலப்போக்குல கூட்டு குடும்பத்தோட அருமை நாம எல்லாருமே தேவைன்னு யோசிச்சு பாப்பாங்க. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இத்தனை நாள் தொட்டதுக்கெல்லாம் நம்மள குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இனிமே யார் இருக்காங்க குறை சொல்றதுக்கு சொல்லுங்க? அவங்களே சமாளிச்சு தானே ஆகணும். கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுல்ல. சரி மீனாட்சி, அதெல்லாத்தையும் விடு. குழந்தைய பார்க்க முடியலையேங்கிற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. இந்த வயசுல நான் கடவுள்கிட்ட என்ன ஆசைப்பட்டு கேட்டேன்? தினமும் சாமி கும்பிடுறேன். இந்த ஒரு ஆசையை கூட அவரை நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறாரே. அவருக்கு என் மேல என்ன கோவமோ என்னவோ. அச்சோ அம்மா, என்னம்மா? உங்க மேல யாருக்குமே எந்த கோவமும் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் சரவணன் வீட்டுக்கு போகலாம், குழந்தைய தூக்கி கொஞ்சலாம். இது பாருங்க, ஆனந்தியா இருக்கட்டும் பானுமதியா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்கும் வேண்டாத ஆளு பிடிக்காத ஆளு நான் தான் அம்மா. அதனால நீங்க அவங்கள பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணி, அண்ணி, இந்த வீட்டில் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கோ அதே மதிப்பு மரியாதையும் அதே இடமும் தான் உங்களுக்கும். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இங்கே பாருங்க அண்ணி, மற்றவங்க உங்களை கண்டபடி பேசிட்டு இருந்த பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது. உங்களை மறந்துட்டு எங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு விருந்தே போட்டாலும் அது எங்களுக்கு விஷம்தான். அதனால அதெல்லாம் மறந்துடுங்க அண்ணி. ஐயோ, நான் சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். உங்களை பார்த்த உடனே தான் ஞாபகம் வந்தது. வளர்மதியோட மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதுல ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. என்ன சொல்ற மீனாட்சி? நம்ம சண்முகத்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அவங்க வீட்டுல எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்னம்மா, நம்ம சண்முகன் தம்பியை எப்படி பிடிக்காம போகும் சொல்லுங்க? நம்ம குடும்பத்து நபர் யாரையுமே யாருக்குமே பிடிக்காம இருந்ததில்ல. நம்ம தம்பிக்கு என்ன, சரியான வேலையை நிர்வாகம் பண்ற திறமை,
எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத மனசு, பெரியவங்கள மதிக்கிற குணம், பெருசா படிக்கலைங்கிற ஒரு குறையை தவிர இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு குறையாவே தெரியாதுமா. ஏதோ நாம பண்ண தப்பு பானுவை பொருத்தம் இல்லாம சண்முகம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. விதி யார விட்டது சொல்லுங்க? அவங்களுக்கு நம்ம தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்குமா? அன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் இல்ல, அதனாலதான் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை. இந்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். அதுதான் மரியாதையா இருக்கும் கூட. அவங்க எல்லாருமே நம்ம எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ இவனுக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சி நான் கண்ணை மூடுறதுக்குள்ள கல்யாணம் பொண்டாட்டி குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏனி பானு நீ இதில் ஏதாவது குழப்பம் பண்ண மாட்டாங்களா? எல்லாமே கைகூடி வந்துருச்சு. இந்த சமயத்தில் யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும். ஆனால் அவங்க கோர்ட்டில் பண்ண பிரச்சனை, அதுக்கு அண்ணன் சொன்ன பதில், இதெல்லாம் மேலே மேலே எல்லாருக்கும் தேவையில்லாத மன உளைச்சலை தான் உண்டு பண்ணியிருக்கு. அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. ராஜேந்திரன் சொல்றதும் சரிதான் அண்ணி. ஏன்னா நான் விவாகரத்துக்கு சரின்னு சொன்னபோது கூட வீராப்பா பானு முடியாதுன்னு சொல்லிட்டா. அது நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டோம், இல்லைன்னு சொல்லல. பாப்போம். இல்ல தம்பி, அவங்க குடும்பத்தை பார்த்தா மத்தவங்க சொல்றத நம்புற மாதிரி தெரியல. ஆனா நாம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடலாம். சரி, நம்ம விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாம். நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. அப்புறம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை மாத்திரை கரெக்டா போட சொல்லிடுங்க. நான் கால் பண்ணிட்டேன், மறந்துடுவாரு, அதனால தான் சொன்னேன். சரி அண்ணி, சொல்றேன். வாங்க வாங்க. சரி. ஏங்க என்னங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இல்லை, பானு பற்றின கவலை எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. கோர்ட்டில் நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு அவன் நடவடிக்கையே விசித்திரமாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இல்லை, அந்த ஃபோட்டோ விஷயத்துலேருந்து அவன் ரொம்ப குழம்பு போயிருக்கா. நேற்றுக்கு சென்னைக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். பனையூர் ஏரியாவில் பானுவை பார்த்தேன். யாரோ ஒரு பொண்ணு பரபரப்பா ஓடி வந்து பானுட்ட பேசினா. என்னங்க சொல்றீங்க நீங்க? நீங்க போய் என்ன ஏதுன்னு உடனே கேட்க வேண்டியதானே? இல்லை, நான் தூரத்தில் இருந்தெல்லாம் என் காதில் சரியா விழல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆட்டோல ஏறி போயிட்டா. அதுக்கப்புறம் பானு தகச்சு போய் நின்றுட்டா. நான் போய் பானு கிட்ட அந்த நேரத்தை ஏதாவது போய் கேட்டேன்னா பானு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அதனால தான் நான் பேசாம வந்துட்டேன். என்ன பிரச்சனைனே தெரியலையேங்க. இல்லை லக்ஷ்மி, பானு இந்த போட்டோ பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன். ஏங்க, எதையாவது தேடுறேன்னு சொல்லி பெரிய சிக்கல் எதுவும் மாட்டிட போறாங்க. நாளைக்கு இதை பத்தி அவகிட்ட கேட்டுருங்களேன்.
மீனாட்சி சூப்பரா இருக்குமா காஃபி. எங்க தூள் வாங்குறீங்க? காபி தூள்ல ஸ்பெஷல் இல்லைங்க, எங்க மீனாட்சி கையால போடுறாளே அதான் ஸ்பெஷல். என்னம்மா? அதுவும் சரிதான். எங்க ஊரு பொண்ணாச்சே, கை பக்குவம் நல்லா இருக்குமே. இன்னொரு விஷயம் மீனாட்சி, நம்ம வளர்மதி வந்த பிறகு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாம் அவ பாத்துக்குவா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. அவ நிம்மதியா வந்து எங்க தம்பி கூட சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். வழக்கமா நான் என்ன வேலை பாக்குறேனோ அதை நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நாங்களும் வரதா தான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நீங்க இங்க வருவீங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்க்கல, அதான். ஆமா, விட்டா மாப்பிள்ளைய கையோட கூட்டிட்டு போயிடுவீங்க போல இருக்கு. ஆமா மீனாட்சி, வந்தா கையோட கூட்டிட்டு போயிடுறேன். பாருங்கம்மா. நான் வந்ததை மறந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வளர்மதியோட போட்டோவை கொண்டு வந்தேன், இந்தாங்கம்மா பாருங்கம்மா. செல்போன்ல அவ ஃப்ரெண்டு மூலமா எடுத்தது, கம்ப்யூட்டர்ல போட்டு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. நமக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல, இன்னும் 10ஆம் பசலியாவுல இருக்கும். அப்ப பார்த்தது எங்க காமிங்க. இந்தம்மா. முன்ன பார்த்ததுக்கு ஆள் ரொம்ப நல்லா இருக்கா. நான் பார்த்துட்டேன், நீங்க பாருங்க தம்பி, பாருங்க. நல்லா இருக்கு. என்ன மாப்ள, பார்த்து மின்னல் வேகத்துல திருப்பி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு தான் போட்டோ, வச்சுக்குங்க. சரிங்க, வச்சுக்க சொல்லிட்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இத புடிங்க. அம்மா, நீங்க சிவஞான ஐயா, தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பொண்ணு பாருங்க, அதுக்கப்புறம் நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரிங்க. தேதி குறிப்பீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய குழியில தள்ளி இன்னும் முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ண தேதி குறிக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்ல? பெரிய கைராசி குடும்பமா. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாத குடும்பம். நீங்க தான் உங்க வீட்டு பொண்ண இந்த குடும்பத்துல கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க பொண்ணோட வாழ்க்கைய நீங்களே பாழுங்கணத்துல தள்ள பாக்குறீங்களா? இந்த குடும்பத்தை பத்தி வெளியே எங்கேயோ விசாரிச்சீங்களா? ஒரு மருமக செத்து பொழைச்சு கொரப்பிரசவமாகி தப்பிச்சா போதும்னு தனி கொடுத்தன ஓடி போயிட்டா. என்ன இவரு எனக்கு விவாகரத்து கொடுத்து என் கேரக்டர் அசாசினேட் பண்ணி கோர்ட்ல என்ன அசிங்கப்படுத்தி என் கரியரை கெடுத்து என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாரு, என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரு. எங்க அவ? இந்த வீட்டுல ஒரு ஜால்ரா இருப்பாளே, உங்க ஜால்ரா எங்க அவ? வைஜெயந்தி இல்லையா? அந்த வைஜெயந்தி பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லையா? ராஜேந்திரனோட மனைவின்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா, அவங்க பேருக்கு ராஜேந்திரனோட மனைவி. ஆனா உங்க வீட்டு வருங்கால மாப்பிள்ள தான் அவளுக்கு எல்லாமே. பானு, என்ன என்ன இல்லம்பீங்களா? ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரதுக்கு முன்னாடியே அவ உங்க மேல ஆசைப்படல? நான் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க குடும்பத்தோட அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, இல்லன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் சொன்னதுக்கு தான் கோர்ட்ல ஏன் மேல பழிய போட்டீங்க. இப்போ பானுன்னு சத்தமா மிரட்டுறது. இது பாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. உன் கூட எந்த பிரச்சனையும் வேண்டாம் தானே நாங்க ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்க? இது பாரு, தயவு செஞ்சு வெளியில கிளம்பி போயிடு. அதான் என்னடா இன்னும் சப்போர்ட்டுக்கு வரலையேன்னு பார்த்தேன். பாத்துக்குங்க, இந்த வீட்டோட 1ஆம் நம்பர் ஃப்ராடு இவங்க தான். பார்க்க நல்ல ஹோம்லி லுக்கா இருப்பாங்க,
அப்படியே குடும்ப குத்து விளக்கு மாதிரி தெரிவாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஐயோ இவங்க நிஜமாவே நல்லவங்க போல இருக்கேன்னு நினைக்க தோணும். ஆனா அப்படி கிடையாது. மத்தவங்கள பத்தி பின்னாடி பேசுறது, தூண்டி விடுறது, குழி பறிக்கிறது எல்லா கேடி வேலையும் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப டீசென்ட்டான வில்லிங்க. என்னோட எக்ஸ் மாமியார், உங்க வீட்டு பொண்ணோட வருங்கால மாமியார். வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி ஸ்வீட். ஐயோ இப்படி ஒரு மாமியாரான்னு எல்லா மருமகளும் கொண்டாடுற ரகம். ஆனா அப்படி கிடையாது. ரொம்ப சீப்பான சீட்டிங் ஆளுன்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. இப்போ ரொம்ப ரீசெண்டா மத்தவங்க யாரு எப்படின்னு ரொம்ப நல்லா எடை போட தெரிஞ்ச எனக்கே இவங்களோட குணத்தை லேட்டா தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா பாத்துக்கோங்களேன் இவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்திருக்கும்னு. இங்க நிக்கிறாரு உங்க வீட்டோட வருங்கால மாப்பிள. இவரை பத்தி சொல்லலனா எப்படி? இவருக்கு எதுக்கு தெரியுமா பொண்டாட்டி? கைராசி ஃபேமிலிக்கு ஒரு பிராண்ட் வேணும், அதுக்கு ஒரு மருமக வேணும். வாரிச சுமக்க ஒரு மிஷின் வேணும். ஆபரேட் பண்ற மாதிரி வர்க் பண்ணலனா இவங்க எல்லாரும் முன்னாடியும் ஊரை கூட்டி வச்சு அடிப்பாங்க, உதைப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரொம்ப சீப்பான ஃபேமிலிங்க. பானு போதும், நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. வேணாம், கிளம்பு. போறேன் நான். எனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? ஆனா ஒண்ணு, என்னை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி என் கரியரை ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களோ? நடக்காது. நான் சும்மா விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது. நான் சும்மா விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. தம்பி, என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க? நான் எப்பவுமே விடிய கால 5 மணிக்கு எழுந்திருக்கிறது வழக்கமான விஷயம் தானே. நீங்க என்ன இன்னைக்கு அதுவும் தீவிரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது அது ஒரு ஒரு மோசமான கனவு அண்ணி. இது ஏற்கனவே ஏதோ மோசமா நினைச்சிட்டு இருந்தேன், அதனால வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கனவு? ஒன்றும் இல்லை, நாம் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக கிளம்புறோம். அந்த பொண்ணோட மாமாலாம் கூட வந்திருக்காரு. திடீர்னு பானு வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு கடுமையாக சண்டை போடுறா. உங்களை பற்றி அம்மாவை பற்றிலாம் மோசமாக பேசுகிறா. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே குழப்பமாக இருக்கு.